வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் சுகாதார அமைச்சருடன் தொடர்புடையதாக கூறப்படும் பண மோசடி சம்பவத்திற்கு துணை புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் பிரபல தொழிலதிபர் கைது. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதிய ஒருவரின் பெயரை முன்வைத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. யாழ் வலிமைக்கு பகுதியிலே திடீரென்று செல்வந்தர்களாக மாறியவர்களது விவரங்களை வழங்க முடியுமா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா கேள்வி. துப்பாக்கி உரிமம் பெற்றுள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் 2026ஆம் ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய அறிவுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இலங்கை பாடசாலை மேம்பாட்டு அதிகாரிகளின் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடலை நடத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவலை ஜனாதிபதியின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தெரிவித்துள்ளார். அதனூடாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் இலங்கை பாடசாலை மேம்பாட்டு அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் விராஜ் மனதங்க அனைத்து மேம்பாட்டு அதிகாரிகளையும் திங்கட்கிழமை ஒன்று கூட அழைப்பு, அதற்கு முன்பதாகவே கலந்துரையாடலில் பங்கேற்க வாய்ப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். பாடசாலைகளில் பணியாற்றும் பயிற்சி பெற்ற பட்டதாரிகள் தங்களது சேவைகளை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஜனாதிபதி செயலகம் முன்பாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் சுகாதார அமைச்சருடன் தொடர்புடையதாக கூறப்படும் பண மோசடி சம்பவத்திற்கு துணை புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் பிரபல தொழிலதிபர் கபல மொஹட்டாகொலையின் நிகால் சிசரகுமாரவை பண செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலி ரம்புக்வெல்லவுக்கு சொந்தமானதாகவும் நேரடியாக அல்லது மறைமுகமாக சட்டவிரோத முறையில் ஈட்டப்பட்டதாகவும் சந்தேகிக்கப்படும் 74 கோடியே 80 லட்சம் ரூபாய் அளவிலான பணத்தை சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்கு உதவி செய்ததாகும் என்றும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்து மோசடி வழக்கோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 கோடி ரூபாய் பணம் தமக்கு சொந்தமல்ல என்று தெரிந்திருந்தும் அதனை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டிற்காக 2011ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டு பண செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஜனவரி 28ஆம் தேதி வரை அவர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபரை மேலதிக விசாரணைகள் முடியும் வரை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மாணவர்களிடமிருந்து பணம் வசூலித்து அதே மாணவர்களை கௌரவிக்கும் விழாக்களை நடத்தும் நடைமுறைகள் கடந்த அரசாங்க காலத்தில் பரவலாக இருந்ததாகவும் அதற்கு எதிராக தாம் தொடர்ச்சியாக குரல் எழுப்பியதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் காலத்திலும் இத்தகைய சம்பவங்கள் பல பகுதிகளில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டினார். குறிப்பாக தரம் 5 புலம்பு பிரசில் பங்கேற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வுகள் அதிக அளவில் ஏற்பாடு செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வுகள் பெற்றோரின் முன்முயற்சியில் நடப்பது போல் வெளிப்படுத்தப்பட்டாலும் உண்மையில் பாடசாலை நிர்வாகங்களே அதனை முழுமையாக திட்டமிட்டு நடத்துகிறது என்று கூறினார். பாடசாலையின் பெயரை நேரடியாக பயன்படுத்தாமல் பெற்றோர்களின் வங்கிக் கணக்குகள் மூலம் பணம் சேகரித்து வாட்ஸ்அப் குழுக்களின் வழியாக ஒருங்கிணைப்பை மேற்கொள்வதும் வழக்கமாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய நிகழ்வுகளின் பின்னணியை அறிந்திருந்தும் கல்வி அதிகாரிகளை பிரதம அதிதிகளாகவும் சிறப்பு விருந்தினர்களாகவும் பங்கேற்பது ஆச்சரியத்துக்குரியது என்றும் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதே போல் தரம் 1 சாதாரண தரம் மற்றும் உயர்தர வகுப்புகளுக்கான அதிக தொகை வசூலித்து வெளி மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் நடைமுறையையும் சில பிரபல பாடசாலைகளில் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். சில பாடசாலைகளில் ஆசிரியர்களை பெற்றோர்களாக இருப்பதனால் இந்த முறைகேடுகள் குறித்து பெரிதாக கவனம் செலுத்தப்படுவதில்லை என்றும் கல்வி மறுசீரமைப்புகளை முன்னெடுக்கப்படும் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கூட இவ்வாறு ஏழை பெற்றோர்களிடம் பணம் வசூலித்து பாராட்டு விழாக்கள் நடத்தப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இவ்வாறு கௌரவிக்கப்படும் மாணவர்களில் தித்வாஸ் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களும் இருப்பதை நினைவில் கொண்டு பாடசாலை நிர்வாகங்கள் மனிதாபிமானத்தோடு செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய பாராட்டு விழாக்களை நடத்தும் பாடசாலைகளை அடையாளம் கண்டு அவற்றின் செலவுகள் மற்றும் நிதி சேகரிப்பு தொடர்பான விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது குறித்து உயர்கல்வி மற்றும் மாகாண கல்வி அமைச்சுகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார். வெற்றிடமாக தொடரும் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதிய ஒருவரின் பெயரை முன்வைத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பாக அரசியலமைப்பு சபை இன்று சனிக்கிழமை கூட உள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் இறுதியான தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பதவிக்காக ஜனாதிபதி இதற்கு முன்னர் 4 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 4 வேறுபட்ட நபர்களின் பெயர்களை பரிந்துரைத்ததாகவும் அமைச்சர் நினைவூட்டினார்.
ஆனால் அரசியலமைப்பு சபை தமக்குள்ள நிர்வாக அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்தாததன் காரணமாக கணக்காய்வாளர் நாயகம் பதவி இதுவரை நிரப்பப்படாமல் இருந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் புதிய அரசியலமைப்பு சபையின் இரண்டாவது அமர்வு பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஆகியோரின் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வலிமேற்கு பகுதியில் திடீரென்று செல்வந்தர்களாக மாறியவர்கள் உள்ளதாகவும் அவர்களது விவரங்களை வழங்க முடியுமா என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா போலீசாரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். வலிமேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். அவர் தொடர்ந்து கூறுகையில் வலிமேற்கில் திடீர் பணக்காரர்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக உள்ளதாகவும் அவர்கள் எவ்வாறு அந்த நிலைக்கு வந்தார்கள், காவல்துறையினர் அவர்களுடன் எவ்வாறு வகையில் நெருக்கமாக செயல்படுகின்றனர் என்பதற்கு மக்கள் காணொலி ஆதாரங்களுடன் தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் திடீர் பணக்காரர்களுக்கு எதிராக தங்களது உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவிலும் இவ்வாறான திடீர் செல்வந்தர்கள் உருவாகியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறிய அவர் அந்த நபர்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். தங்களிடம் வந்த தகவல்கள் ஏற்கனவே உரிய அதிகாரிகளிடம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கும் முகவர்கள் இருப்பதை தாம் கவனித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திருகோணமலையில் நிறுவப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 தேரர்களில் சிலர் தற்போது சிறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்ற சிலர் உடல்நல கோளாறுகள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் வைத்திருக்கப்படுவதாக சிவில் அமைப்புகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. திருகோணமலை விகாரை தொடர்பான கோரிக்கையை கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திடம் கையளிக்க வந்த சிங்கள பௌத்த சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அவர்கள் தொடர்ந்தும் கூறுகையில் சிறையில் உள்ள பிக்குகளுக்கு உணவு வழங்க சிறைச்சாலை அதிகாரிகள் மறுப்பதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிக்குகள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் இருப்பது ஏன் என்ற கேள்வியினையும் எழுப்பினர். இவ்வாறான நடவடிக்கைகள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் திருகோணமலையில் ஆளுநர் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள கடற்கரையில் கோவில் ஒன்று கட்டப்பட்டுள்ளதையும் மற்றொரு இடத்தில் கரையை ஒட்டிய பகுதியில் இன்னும் ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டிய அவர்கள் இதற்கு எதிராக கடலோர பாதுகாப்பு திணைக்களம் நடவடிக்கை எடுக்க முடியாதா என்றும் வினவினர். திருகோணமலையில் ஒரு மக்கள் குழுவிற்கு ஒரு விதமான நீதியும் தங்களுக்கு வேறுபட்ட நீதியும் அமல்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியவர்கள் இதனால் தேவையற்ற முரண்பாடுகள் உருவாகுவதாகவும் தெரிவித்தனர். நாட்டில் ஜனாதிபதிக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்றும் அவரது கட்டுப்பாட்டுக்குள் உள்ள திணைக்களங்களை அவர் ஒழுங்குபடுத்த முடியாவிட்டால் நாட்டை எவ்வாறு அவர் நிர்வகிப்பார் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். துப்பாக்கி உரிமம் பெற்றுள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் 2026 ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு முக்கிய அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2026 ஆண்டுக்கான துப்பாக்கி உரிமம் புதுப்பிக்கும் இறுதி நாள் இன்று சனிக்கிழமையோடு முடிவடைகின்றது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் உரிமத்தை புதுப்பிக்க தவறும் உரிமையாளர்கள் துப்பாக்கி சட்டத்தின் 22வது பிரிவின் கீழ் அபராதம் செலுத்தி எதிர்வரும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு முன் கட்டாயமாக வைத்திருக்கும் தமது உரிமங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 10ஆம் தேதியை தொடர்ந்தும் கூட உரிமம் புதுப்பிக்கப்படாத பட்சத்தில் செல்லுபடியாகும் உரிமமின்றி துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு கடுமையாக எச்சரித்துள்ளது. இதனால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க அனைவரும் உரிய கால எல்லைக்குள் துப்பாக்கி உரிமங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது.